பாஸ் கட்சியின் மஞ்சோய் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஹபீஸ் சப்ரி பேராக் மாநில அளவிலான தேசிய தின விழாவில் சுல்தான் நஸ்ரின் ஷாவை உட்படுத்திய பாதுகாப்பு மீறல் குறித்த தனது ஃபேஸ்புக் பதிவுக்காக மன்னிப்பு கேட்டுள்ளார். ஆரம்பத்தில் பெற்ற தகவலின் அடிப்படையில் தவறாக ஒருவரை அடையாளம் காட்டியதாகவும் சில நிமிடங்களில் பதிவை சரி செய்ததாகவும் அவர் கூறிக்கொண்டார். ஆனால் பொறுப்பற்றவர்கள் தனது ஆரம்ப பதிவின் ஸ்கிரீன்ஷாட்டை பகிர்ந்து அதை இனவாத அடிப்படையில் காட்டியதாகவும் தனது போலீஸ் புகாரில் அவர் கூறினார். எனவே தாம் இன அரசியலை தூண்ட விரும்பவில்லை என்றும் தவறு யார் செய்தாலும் பாதுகாப்பு மீறல் ஏற்க முடியாதது என்றும் அவர் வலியுறுத்தினார். ஆபீஸின் ஃபேஸ்புக் பதிவுக்கு எதிராக பினாங்கு, நெகிரி செம்பிலான் DAP இளைஞர் பிரிவுகள் முன்னதாக போலீசில் புகார் செய்தன. மேடையில் சுல்தான் நஸ்ரீனை நோக்கி ஓடி அவரை பின்னாலிலிருந்து கெட்டியாக பிடித்துக்கொண்டு பரபரப்பை ஏற்படுத்தியவர் 41 வயது மலாய் பெண் என்றும் ஏற்கனவே மனநல சிகிச்சை பெற்றவர் என்றும் போலீசார் முன்னதாக உறுதி செய்தனர். அவர் விசாரணைக்காக 3 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். இவ்வேளையில் சுல்தானை உட்படுத்திய இந்த பாதுகாப்பு மீறல் தொடர்பில் கட்டொழுங்கு விசாரணை அறிக்கை திறக்கப்பட்டுள்ளதை பேராக் போலீஸ் உறுதிப்படுத்தியது. எனினும் சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு அதிகாரிகள் அனைவரும் இன்னமும் பணியை தொடர்கின்றனர். பேராக் அரண்மனையுடன் இன்று சந்திப்பு முடிந்ததும் மேல்கட்ட நடவடிக்கை குறித்து முடிவாகும் என மாநில போலீஸ் தலைவர் நூர் இஷாம் நூர்டின் கூறினார். நாட்டின் தலை சிறந்த ஹோல்சேலர் மற்றும் ஆன்லைன் வியாபாரிகள் ஒன்று கூடும் கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சகட்டம் சவுத் ஈஸ்ட் ஏசியா தீபாவளி ஃபெஸ்டிவல் ட்ரேட் எக்ஸ்போ 3 செப்டம்பர் தொடங்கி 7 செப்டம்பர் வரை சுத்ரா மால் ஜோஹர் பாரு ஜோஹரில் கோலாகலமாக நிறைய பெருவிழாக்கள் காத்துக் கொண்டிருக்கின்றது. உணவு பெருவிழா இன்னும் ஏகப்பட்டதுங்க. வாங்க மகிழ்ச்சியா ஒரு பொழுதை கழிக்க ஒரு நன்னாளுங்க. சுத்ரா மால் ஜோஹர் பாரு ஜோஹரில் 80% கழிவு, பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட்.